ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேற்றுக்கு எடுத்ததாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால வெளியில் போயிட்டு பூவெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். முல்லைப்பூ, கலர் பிச்சி, ரோஸு, காக்கட்டான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வெளியில் போயிட்டு எதாவது சாப்பிட்ற ஐட்டம் வாங்காமல் வந்துட்டோம்னா அவ்வளோதான் கத்துவான். வந்து பார்த்துட்டு வெளியில் போயிருக்கேங்க எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு அவனுக்கு சமோசாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது கலர் பிச்சி. இந்த பூ வந்து பிங்க் கலர் வந்து காக்கட்டான். மலர்ந்தபட்டி காக்கட்டானை பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க ஜில்லுன்னு பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்கவேவும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா லெமன் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் தான். என்ன வைக்கிறதுன்னு ஒரே யோசிச்சுட்டு இருந்தேன். தம்பி லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்துருங்கம்மான்ட்டான். சரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சமைச்சிடலான்னு அதான் ரெடி பண்ணுறேன். நான் தக்காளி குழம்பு மாதிரி வச்சு உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு வச்சிடலான்னு நினச்சேன். அந்த கூட்டு மாதிரின்ற ஐட்டம்னாலே அவனுக்கு பிடிக்காது. பொரியல் மாதிரி இருந்தால் கூட சாப்பிடுவான், கூட்டு மாதிரி ஐட்டம்னாலே சாப்பிட மாட்டான். நான் எப்போவுமே லெமனை சேர்க்குறப்ப தாளித்து விட்டுட்டு ஸ்டவ்வை விட்டு கீழே இறக்கி வச்சுட்டு தான் சேர்ப்பேன். ஏன்னா அப்படி சேர்த்தோம்னா அப்படியே தெறிக்கும், சட சடன்னு தெரித்து கேஸ் ஸ்டவ்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், ரொம்ப தெரிச்சிரும். கீழே இறக்கி வச்சு லெமனை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருவேன். அத்தனை அளவுக்கு கொதிக்க வச்சு தான் சாதத்தில் ஊற்றி கலந்து விட்டுறது. எனக்கு சமைக்கிறப்ப நீட்டாக இருக்கணும், எதையும் தெறிக்க விட்டு பொங்க விட்டுலாம் வச்சிட்டோம்னா எனக்கு பிடிக்காது. அதனால தான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப சிந்த விட்டுறக்கூடாதுன்றக்காக பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். சாதம் ரெடி ஆச்சு, லெமன் சாதமும் கலந்து வச்சாச்சு, உருளைக்கிழங்கும் பொரியல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ லஞ்சு பாக்ஸுக்கு எடுத்து வச்சிடலாம், ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு தம்பிக்கு. லெமன் சாதத்துக்கு சாம்பாரும் வச்சேன். சாம்பார் வச்சு சாப்பிட்றது எங்கள் வீட்டில் பிடிக்கும். உருளைக்கிழங்கு வறுவலும் சாம்பாரும் வச்சு தான் லெமன் சாதத்துக்கு சாப்பிடுவாங்க. அதனால தான் அதுவும் ரெடி பண்ணினேன். சாம்பாரும் கொஞ்சம் வச்சு விடுவான்னு கேட்டேன். எனக்கு வேண்டாமா, உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் வச்சா போதும்ட்டான். அதே மாதிரியே வச்சு விட்டாச்சு அவனுக்கும் டிஃபனுக்கு எடுத்து. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா சுருளை இந்த அளவுக்கு வதக்கி விட்டேன். நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் கூடணும்னா லாங் வீடியோ ஒரு 10 மினிட்ஸ் 11 மினிட்ஸ்க்கு கிட்ட போடணுன்றாங்க. ஆனால் அந்த மாதிரி வீடியோ போட்டால் 10 பேர் பார்க்குறது கூட கஷ்டம்தான். அதனால சின்னதாக மினி லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முழுசாக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க மறந்துடாமல். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.